பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்கள் பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரோனோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் டெலகிராமில் இருந்தீங்கன்னா boo_mart அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், நம்மளோட டெலகிராம் பேஜ் இருக்கும். ஸோ அந்த பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா அதில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். மணி சேவ் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரோன் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட் ட்ரோனை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏஐ விஷன் உள்ள ஒரு ட்ரோன் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரோன் நான் இப்போ ரீசெண்ட் டைமில் யூஸ் பண்ணதில்லைன்னு சொல்லுவேன், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரோனில் நீங்கள் 720pல வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோனில் 360 டிகிரி ஃப்ளிப் பண்ண முடியும். ட்ரோன் அப்படியே பறந்துட்டு இருக்கக்குள்ள தலைகளாக ஒரு குட்டிக்கரன் அடிக்க வைக்கிறது, உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணி வீடியோஸ் என்ன எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத லைவாக உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 1 key to return, எங்கே நீங்கள் டேக் ஆஃப் பண்ணுறீங்களோ அதே இடத்துல ஏதாவது எமர்ஜென்சினா அழுத்திங்கன்னா திருப்பி வந்து லேண்ட் ஆகிடும். இந்த விஷயம் இருக்குது. எமர்ஜென்சி ஸ்டாப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த ட்ரோனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோன்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வந்த ட்ரோன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. உண்மையாலுமே சொல்லணும்னா இந்த பேக்கிங்க்கு அமேசானுக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் தான் கொடுக்கணும். ரொம்ப கிளியராக பேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உள்ள பேப்பர் ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரோனை எப்படி பறக்க வைக்கிறது, எந்தெந்த கண்ட்ரோல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேப்பர்லையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனில் எந்த ஆப்பில் நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ட்ரோன்ஸ் அப்படிங்கிற பிராண்டோட ட்ரோன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் ட்ரோன். அதனால வந்து சைடில் இருக்க அந்த ரெக்கை எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மடக்கி வச்சுக்க முடியும். நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கம்மி இடத்து தான் இது உங்கள் பேக்கில் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ரோன் இல்லாமல் வேறு என்ன பாக்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 கிராஷ் கார்டு இருக்குது. ஸோ இந்த 4 ப்ரொப்பலரும் எங்கேயாவது இடிச்சிருச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர் 4 கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனோட பேட்டரி இருக்குது. ரொம்பவே மெயினான இந்த ட்ரோனோட கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு நம்ம ட்ரோனோட பில் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. இந்த ட்ரோனோட மொத்த வெயிட்டே பார்த்தீங்க அப்படின்னா 120 கிராம் தான். ஆமாம், ஸோ ரொம்பவே லைட் வெயிட்னு சொல்லலாம். ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபோல்டபுளாக இருக்கனால பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக கையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் அன்ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரோனோட ஃபுல் சைஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடியில் தான் வந்து பேட்டரி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரோன்லேயே நீங்கள் சார்ஜ் போட முடியாது. பேட்டரியை தனியாக கழட்டிங்கன்னா பேட்டரியிலே பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்கள் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம மொபைல் சார்ஜரில் கனெக்ட் பண்ணி அதை நம்ம சார்ஜ் போட்டுடலாம். இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000 mAh கெப்பாசிட்டி உள்ள பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 14 நிமிஷம் வரைக்கும் பறக்கும் அப்படின்னு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரம் வந்துச்சுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ சார்ஜிங் டைம்னு எடுத்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அதை சார்ஜ் போட்டு தான் ஆகணும். இது ஃபுல்லாக சார்ஜ் ஆகணும் அப்படின்னா. ஸோ இது இல்லாமல் இந்த கண்ட்ரோலர்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலருக்கு பவர் கொடுக்கறதுக்கு நீங்கள் தான் வந்து 3 AA பேட்டரி வாங்கி போடுற மாதிரி இருக்கும். ரிமோட் செல் போடுவோம்ல, அதை வாங்கி போட்டிங்க அப்படின்னா போதும். ஸோ வேறு எதுவும் இது பெருசாக எதிர்பார்க்க தேவையில்ல. இந்த ட்ரோனில் பட்டன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் ஒரே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி போடுறதுக்கான ஒரு இடம் இருக்குது. ஸோ வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸுங்கிறது இந்த ட்ரோனில் இல்லை. ட்ரோனோட ஃப்ரண்ட் சைடு, அதாவது ஹெட்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையுமே எடுக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ ட்ரோனு, கண்ட்ரோலர்ஸ் எல்லாத்தையுமே சார்ஜ் போட்டு பக்காவாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸில் கொண்டு போய் இந்த ட்ரோனை வச்சுருங்க. மேலே இருக்க பவர் பட்டனை அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா ட்ரோன் வந்து ஆன் ஆகிடும். ட்ரோன் ஆன் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா 4 ப்ரொப்பலர்லையும் கலராக ரெட்டு, க்ரீனு அப்படின்னு கலராக லைட் எரியும். ஸோ இது ட்ரோன் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ட்ரோன் ஆன் பண்ணி முடிச்சோடி நம்ம கையில் இருக்க கண்ட்ரோலர் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்க ஜாய்ஸ்டிக்கை அப் அண்ட் டவுன் பண்ணிங்கன்னா இந்த ட்ரோனும் அந்த ஜாய்ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ட்ரோனை நீங்கள் ஈஸியாக பறக்க விடலாம். ஸோ நார்மலாக நம்ம பார்த்த ரிமோட்ஸோட இந்த ரிமோட்ஸில் நிறைய பட்டன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ஈஸி. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜாய்ஸ்டிக் தான் இந்த கண்ட்ரோலரில் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே பறக்கிறதுக்கு, கீழே ட்ரோனை இறக்கிறதுக்கு யூஸ் ஆகும். உங்களோட ரைட் சைடில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ட்ரோனை லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, ஃப்ரண்ட்டு, பேக் இந்த சைட்லாம் திருப்புறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆள்காட்டி விரல் 2 சைடும் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 பட்டன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு பட்டன். நீங்கள் இந்த ட்ரோனை என்ன ஸ்பீடில் பறக்க விட்றீங்க அப்படிங்கிறத ஸ்பீடு லெவல்ஸ் வச்சுக்கலாம். மொத்தம் 3 லெவல் ஸ்பீட் இருக்குது. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா லெவல் 1ல் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா லெவல் 2, லெவல் 3 வச்சு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல், அதனால. ஸோ இந்த சைடு ரைட் சைடில் இருக்க பட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரி ஃப்ளிப் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரோன் பறந்துட்டு இருக்கக்குள்ள 360 டிகிரி அப்படியே குட்டிக்கரன் அடிக்க வைக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஜஸ்ட் ஒரே பட்டனில் கொடுத்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே ரொம்ப கற்றுக்கிட்டு ப்ரொஃபஷனல் ட்ரோனில் ஸ்போர்ட்ஸ் மோடில் ட்ரோனை போட்டு அவங்களா கண்ட்ரோல்ஸ் வச்சு பண்ணுவாங்க. அதை இந்த ஒரு பட்டனை வச்சு பண்ண முடியுங்கிறது ரொம்ப ஈஸி. அதை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 1 key return அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரோனை பறக்க வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயா
பறந்துட்டு இருக்கு. இப்போ அந்த ட்ரோன் உங்ககிட்ட வரணும்னா அந்த பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து அந்த ட்ரோனை பறக்க விட்டீங்களோ அதே இடத்துக்கு திருப்பி வந்து லேண்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் என்னன்னா ட்ரோன் பறந்துட்டு இருக்கு, கண்ட்ரோல் இல்லை, சப்போஸ் வந்து வேகமாக காத்தடிக்குது, டக்குன்னு நீங்கள் ட்ரோனை வந்து லேண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஸ்டாப் அழுத்தினீங்கன்னா உடனே ட்ரோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக லேண்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கிறது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில பட்டன்ஸ் இருக்குது. ஹெட்லெஸ் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கைரோ ஸ்டெபிலைசேஷன் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோட தெரிஞ்சிடும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபீச்சர்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனை நார்மலாக பறக்க விட்டு பார்ப்போம். இந்த ட்ரோனோட ஹைட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 80 மீட்டர் வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 230 அடி வரைக்கும் ஹைட் போகும். இது ரொம்பவே அதிகமான ஹைட்டு. உண்மையை சொல்லணும்னா அந்த ஹைட்டுக்கு இந்த ட்ரோன் பறந்துச்சு. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ட்ரோனை வந்து நான் ஃபுல் ஹைட்டுக்கு பறக்க விட்டுட்டேன். ஒரு ஸ்டேஜில் காற்றடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹைட்டில் கீழே லேண்ட் ஆகாமல் ரொம்ப தூரம் போயிடுச்சு. அது பின்னாடியே நானும் துரத்திட்டு எவ்வளோ தூரம் ஓடினேன், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் அந்த ட்ரோனை எடுத்தேன். எந்த டேமேஜும் ஆகலை. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஹைட்டுக்கு பறக்க விடுறதுக்கு முன்னாடி காற்று வேகமாக அடிக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லைனா காற்று அடிக்காத டைமில் பறக்க விடுங்க. ஒத்துக்கிறேன், காற்று அடிக்குதா இல்லையான்னு நமக்கு பறக்க விட்டு அப்படி தான் தெரியும். பட் இருந்தாலும் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஹைட்டு பறக்க விடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க, நீங்கள் ஃபுல்லாக ஆப்ஸ்டிக்கல் இல்லாத இடத்துல இருக்கீங்களா அப்படிங்கிறது. ஸோ இந்த ட்ரோனில் ரொம்பவே எனக்கு பிடிச்ச வேறு எந்த ட்ரோன்லையுமே நான் பண்ணாத ஒரு விஷயம் இந்த ட்ரோனில் பண்ணது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 360 டிகிரி ஃப்ளிப்பு தான். ஸோ இது என்ன அப்படின்னா ட்ரோன் பறந்துட்டு இருக்கக்குள்ள அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குட்டிக்காரன் அடிக்கும், ஒரு 360 டிகிரி இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. இதை நீங்கள் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். இந்த ட்ரோனை கொஞ்சம் ஹைட்டுக்கு பறக்க விடுங்க. அதை பறக்க விட்ட வாட்டி உங்களோட ரைட் சைடு ஆள்காட்டி விரல்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 360 டிகிரி ஃப்ளிப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அழுத்திட்டு அடுத்த 3 செகண்டுக்குள்ளே உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ஜாய்ஸ்டிக்கை ஒரு வேகமாக ஒரு சைடு திருப்பினீங்க அப்படின்னா எந்த சைடு திருப்புறீங்களோ அந்த சைடுக்கு 360 டிகிரி ட்ரோன் அப்படியே வந்து ஒரு குட்டிக்காரன் அடிக்கும், ஃப்ளிப் அடிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது 1 key to return. ஸோ இதில் என்ன அவங்க கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரோன் போகிற பார்த்த வச்சு அதுவே திருப்பி வந்து அங்கேயே லேண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மோடை நான் யூஸ் பண்ணேன். பட் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு டேக் ஆஃப் ஆன இடத்துல லேண்ட் ஆகலை. பட் சீக்கிரமாக அது லேண்ட் ஆகிடுது. அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி வந்து டேக் ஆஃப் ஆன இடத்துக்கு ஓரளவுக்கு தேடி வருது. பட் அதால் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக அந்த இடத்துல இறங்க முடியல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் ரொம்பவே இந்த ட்ரோனில் நல்ல விஷயம் எனக்கு பர்சனலாக நிறைய இடத்துல கை கொடுத்தது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப் தான். இந்த ட்ரோன் பறந்துட்டு இருக்கக்குள்ள டக்குன்னு வந்து ஏதாவது ஆப்ஸ்டிக்கல் இருக்குது, நீங்கள் டக்குன்னு அதை லேண்ட் பண்ணோம், இல்லை உங்கள்கிட்ட கண்ட்ரோல் இல்லைனா எமர்ஜென்சி ஸ்டாப்புங்கிற பட்டன் அழுத்திட்டிங்கன்னா ட்ரோன் எங்கே பறந்துட்டு இருக்கோ அங்கேயே மெதுவாக அது லேண்ட் ஆகிடும். அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ட்ரோனில் பார்த்தீங்கன்னா 720p வீடியோ எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன் பறந்துட்டு இருக்கக்குள்ள என்ன அந்த கேமராவில் பார்க்குதுங்கிறத லைவ் ஃபுட்டேஜும் உங்களால் ஃபோனில் பார்க்க முடியும். இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள், RCFPV அப்படிங்கிற ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒய்ஃபை ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரோனோட ஒய்ஃபை காட்டும். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். லைவாக இந்த ட்ரோனில் என்ன பறக்குது, என்னென்ன பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் லைவாக பார்க்க முடியும். நல்ல விஷயம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை அப்படியே நீங்கள் ரெக்கார்டும் பண்ண முடியும். ஆமாம், நீங்கள் SD கார்டெலாம் ட்ரோனில் போடணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த லைவ் ஃபுட்டேஜ் தான் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்குற அமௌண்ட்டுக்கு நான் இதை வந்து பெருசாக வந்து குத்தம் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரோன் மார்க்கெட்டுங்கிறது ரொம்பவே காஸ்ட்லியானது. ₹1 1.5 லட்ச ரூபா போட்டிங்கன்னா தான் ஒரு நல்ல ஃபுட்டேஜ், ஒரு நல்ல கேமரா உள்ள ட்ரோன் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கக்குள்ளே நம்ம கொடுக்குற இந்த 5000க்குள்ளே இருக்கிறதுல இந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி ப்ரொஃபஷனலுக்காக இந்த ட்ரோன் வாங்க முடியாது. பட் நம்ம ட்ரோனை பறக்க கற்றுக்கிறதுக்கு, சும்மா ஜாலிக்கு பறக்க வரதுக்கு இந்த ட்ரோன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் எடுத்த சில வீடியோஸ் எல்லாமே காட்டுறேன், பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். அவங்க 720p அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1080pக்கு மேலே தான் ரெசல்யூஷன் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ட்ரோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாங்கக்குள்ளேயே ஒரே ஒரு பேட்டரியோட தான் இந்த ட்ரோன் வருது. அந்த பேட்டரியை நீங்கள் வந்து மைக்ரோ USB கேபிள் சொல்லி தான் சார்ஜ் பண்ணோம். சார்ஜிங் டைம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகுது இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆக. பட் எவ்வளோ நேரம் ஃப்ளை ஆன் டைம் தருது, நீங்கள் வந்து இந்த பேட்டரி போட்டு எவ்வளோ நேரம் தொடர்ந்து ட்ரோனை பறக்க விட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி 14 நிமிஷம் கிளைம் பண்ணுறாங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா 14 நிமிஷம்லாம் வரலங்க, 10 நிமிஷம் தான் வந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம 13,000க்கு அந்த ட்ரோன் வாங்கியிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரோன் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதுவே பார்த்தீங்கன்னா 12லேருந்து 13 14 நிமிஷம் அந்த ரேஞ்ச் தான் வந்தது. பட் இந்த அமௌண்ட்டுக்கு இது பண்ண வேலைக்கு இது போதும்னு சொல்லுவேன். ஏன்னா நான் நிறையா ஃப்ளிப் பண்ணேன், எல்லா மோட்ஸும் யூஸ் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். இந்த மாதிரி இவ்வளோ விஷயமும் பண்ணி எனக்கு 10 நிமிஷம் வந்தது ஓகே அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓவராலாக இந்த ட்ரோனை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அண்டர் 5000ல் ஒரு நல்ல ட்ரோன் பார்த்துட்டு இருக்கீங்க வித் இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடனா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரோன் கிடையாது. பட் நீங்கள் ட்ரோனை கற்றுக்கணும், ஸோ நார்மலாக யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதோட கண்ட்ரோல்ஸ் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேகமாக காற்றடிச்சா தான் இந்த ட்ரோன் வந்து ஏதாவது ஆகும். ஸோ நார்மலான காற்று இது நல்லா ஹேண்டில் பண்ணிச்சு. எதனால நான் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் ட்ரோன் வாங்கி நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருந்தனால காற்றடிச்ச உடனே பறந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, இது ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் ரொம்ப ஹைட்டான தூரத்தில் பின்னாடியே நான் ஓடினேன். அந்த ஃபுட்டேஜஸ் வந்து பின்னாடி ரெக்கார்ட் ஆனது இருந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது பின்னாடியே ஓடி போய் தான் எடுத்தேன். அது வரைக்கும் அந்த ட்ரோன் தென்னை மரத்தில் இடிச்சு தான் விட்டுச்சு. ரொம்ப ஸ்டேபிளாக போயிட்டு பறந்துக்கிட்டே தான் இருந்துச்சு.
ஸோ கண்ட்ரோல் தான் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மற்றபடி இந்த ட்ரோன் வந்து அண்டர் 5000 இன்றைக்கி அமேசானில் அவைலபிளாக இருக்கிறதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரோன் நான் சொல்லுவேன். ஓகே, ஓவராலாக இந்த ட்ரோனை பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர் 5000க்கு இன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட்டில் இந்த ட்ரோன் தான் இருக்குது. நல்லாவும் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ட்ரோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ரோன் பர்சனலாக நான் அமேசானில் என்னோட சொந்த காசு போட்டு தான் வாங்கியிருந்தேன். யாரும் ரிவ்யூக்கோ எதுக்கும் எனக்கு சென்ட் பண்ணல. சப்போஸ் நீங்கள் இந்த ட்ரோனை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா அது நம்ம சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த ட்ரோன் சீரியஸை கண்டினியூவாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரோனை வாங்கி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்தது நம்ம எந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணலாங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் எதாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம டெலகிராம் பேஜை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல். லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. அக்கா அங்கே என் கேமரா விழுந்துச்சுக்கா. தேங்க்யூ.